السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபித்தோழர்களின் அந்தஸ்தும் நமது நிலையும் என்ற தலைப்புல அவர்கள் மூமின்களுடைய குணாதிசயமாக இருக்கக்கூடிய செவிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்ற அந்த குணாதிசயம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் எந்த மாதிரி பிரதிபலித்தது என்பதை நேற்றில் இருந்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அந்த குர்ஆன் வசனத்தை திருப்பி நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். என்னண்டா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி. ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக, ஏதாவது ஒரு விடயத்துக்காக அல்லாவின் பாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் பாலும் தீர்ப்பு அளிக்கப்படுமானால் அதை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று மூமின்கள் அழைக்கப்படும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயகூலு சமிஅனா வ தஅனா, உடனே செவிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ்வாகிய அவன் எந்த தீர்ப்பு அளிக்கிறானோ அதை செவிமெடுத்து நாங்கள் கட்டுப்பட்டோம். நபிகள் நாயகம் இந்த விடயத்துக்கு என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்களோ அதற்கு உடனே செவிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம். இவ்வாறு மூமீன்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு அடுத்ததாக சொல்கிறான், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வமை யுதஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ, வயஹ்ஷல்லாஹ வயத்தகி, அவனுக்கு அஞ்சி பயந்து நடக்கிறாரோ, ஃபவுலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அடுத்தடுத்து வசனத்தில் அல்லாஹ் தஆலா யார் சொல்கிறான் வெற்றி பெற்றவர்கள்னு சொன்னால், அல்லாஹ் தாலாவுக்கு பயந்து அஞ்சி அவர்கள் என்ன சட்டங்களை சொல்கிறாங்களோ அதனை உடனே கேட்டு அடிபணிந்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் குடமாக சாராயம் குடித்தவர்கள் அல்லாஹ் தாலா முழுமையாக சாராயத்தை ஹராமாக்கிய உடனே எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க என்றது வரைக்கும் நாங்கள் நேற்று பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைய தினம் பாருங்கள், ஹைபர் போருக்கு போகிறாங்க. ஹைபர் போருக்கு போனால் ஒரு நேரத்தில் அவர்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வருது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நாட்டு கழுதை இருக்குதானே, நாட்டு கழுதைன்னா வீட்டிலேயே வளர்ப்போமே, வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய கழுதைகள், இந்த கழுதைகளை அறுத்து சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாரு, நபிகளாரத்தில் அல்லாஹ்வின் தூதரே கழுதைகளாக அறுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறார். நபிகள் நாயகம் அமைதியாக மௌனமாக இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்லலை. ரெண்டாவது தடவையும் அதே நபித்தோழர் அதே சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நாட்டு கழுதையை போட்டு அறுத்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது தடவை அமைதியாக இருக்கிறாங்க. ஏண்டா வஹி வரல, சுயமா நபிகள் நாயகத்துக்கு எதுவும் சொல்ல முடியாதே, வஹி வராததுனால மௌனமாக அமைதியாக இருக்கிறாங்க. மூணாவதா என்ன சொல்றாரு தெரியுமா? உஃப்னியத்தில் ஹுமுரு, அல்லாஹ்வின் தூதரே எதையெல்லாம் இதுவரைக்கும் எந்த நாட்டு கழுதைகளை அறுத்தாங்களோ அவைகள் அனைத்தையும் ஆக்கி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் வகி வருது. நபிகள் நாயம் சொல்றாங்க, அமர முனாதியன் ஃபனாதா ஃபின்னாசி, ஒருத்தரை அனுப்புறாரு, போங்க மக்களுக்கு மத்தியிலே போய் இந்த செய்தியை நீங்க சொல்லுங்க. என்னது? இன்னல்லாஹ வ ரசூலஹு யன்ஹயானிக்கும் அன் லுஹூமில் ஹுமுரில் அஹ்லியா, நாட்டு கழுதையை சாப்பிடுவதை விட்டும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை தடுத்து விட்டார்கள். இந்த செய்தியை அந்த மக்களுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதுல முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? ஃபஉக்ஃபியத்தில் குதூரு வைன்ஹா லதஃபூரு பில் லஹ்மி, இந்த செய்தியை சொல்லும் பொழுது சட்டில இறைச்சி கொதிச்சிட்டு இருக்குது. இந்த சட்டம் நேற்று அந்த சாராயம் மாதிரி தான், குடிச்சிட்டு இருக்கும் போது அல்லாஹ் தடை செஞ்சானா இல்லையா, உடனே கொட்டினாங்களா இல்லையா, அதே போல இறைச்சி கொதிச்சிட்டு இருக்குது. அடுத்த கட்டம் என்ன? கீழே இறக்கி சாப்பிட்றது மட்டும்தான். ஒரு இறைச்சி சமைக்கிறேன்னா, அதுவும் யுத்தத்துக்கு போறோம்னா பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் போவாங்க. அவ்வளோ பேருக்கும் சமைக்கிறேன்னா சின்ன வேலையா? அந்த கழுதையை பிடிச்சி அறுத்து அதை சுத்தப்படுத்தி இறைச்சி வெட்டி அடுப்பை மூட்டி எவ்வளோ வேலை இருக்குது. அந்த ப்ரொசஸிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் கடைசியாக சாப்பிட்றது. அப்போ எவ்வளோ மாச்சல் பட்டு இருப்பாங்க. மாச்சல் பட்டு இறைச்சி கொதிச்சிட்டு இருக்குது, அடுத்த கட்டம் சாப்பிட்றது தான். இந்த தடை வந்த உடனே உக்ஃபியத்தில் குதூரு, சட்டிகள் எல்லாம் அவ்வாறே கவிழ்க்கப்பட்டன. வைன்னஹா லதஃபூரு பில் லஹ்மி, இறைச்சி அப்படியே சட்டியில் கொதிச்சுக்கிட்டே இருக்கு.
இறைச்சி சட்டியில கொதிச்சுக்கிட்டே இருக்குது, அல்லாஹ் தடுத்துட்டான். இதுக்கு பிறகு எப்படி நம்ம சாப்பிட்றது? நம்ம இவ்வளவு நேரம் பட்ட கஷ்டத்தை யோசிக்கிறதா, அல்லாஹ் தடுத்தனன்றது யோசிக்கிறதா? மூமினாக இருந்தா எதை யோசிப்பான்? தான் பட்ட கஷ்டத்தை யோசிக்க மாட்டான். அல்லாஹ் தடுத்துட்டான். முதலாவது அவன் அல்லாஹ் தான் அவனுக்கு முதலாவதாக இருக்குமே ஒழிய தான் பட்ட கஷ்டம் முதலாவதா இருக்காது. ஆனா இன்றைக்கு என்னையும் சரி உங்களையும் சரி யோசிச்சு பாருங்க, எப்படி முஸ்லீம்கள் இருக்கிறோம்? அல்லாஹ் தடுத்துட்டான் என்று சொல்றோம், ஆனா ஒரு அச்ச உணர்வு வருதா? ஒரு பயம் வருதா? இன்னமும் முஃமினூன அல்லதீன இதா துகிரல்லாஹ், மூமின்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுகும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். எத்தனை பேருக்கு நடந்து? இப்ப அல்லாஹ்ண்ட எத்தனை பேருக்கு நடந்துச்சு? வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் ஓதி காட்டும் பொழுது ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்களுடைய இறைவனின் மீதே அவர்கள் சார்ந்திருப்பார்கள், இறைவன் மீதே தவக்குள் வைத்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய அந்த தக்வாக்கு இலக்கணம் சொல்றான். அப்ப நாங்க இந்த மாதிரியான காரியத்தை பல வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கிறீங்களே அப்பா, அல்லாஹ் தடுத்து இருக்கிறான்னு சொல்லி குர்ஆன் வசனங்கள் ஆதாரமா காட்டுறோம், ஹதீஸ ஆதாரமா காட்டுறோம். சமிஅனா வஅதஅனா, செவிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம் எத்தனை பேர்ட்ட இருக்குது? சண்டைக்கு வாரான். சிலாக்கள் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு மரணிச்சாங்க. சிலாக்கள் மாசக்கணக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. எதுக்கு? நீங்க செய்யறது மார்க்கம் இல்லப்பா, நீங்க செய்யறது மார்க்கம் இல்ல, அல்லாஹ் தடுத்து இருக்கிறான்னு சொல்லி ஆதாரபூர்வமான செய்தியை காட்டினதுக்கு பிறகும் அது இப்படி எங்களோட உம்மா அப்பா இத்தனை வருஷம் செஞ்சுட்டு வராங்க, எங்களோட தெருவில் இருக்கிற அவ்வளோ பேரும் செய்கிறாங்க, ஊரே சேர்ந்து செய்து அதுக்கு முன்னுக்கு நின்று லீடர்ஷிப் யாரு? மௌலவி தான் பண்றாரு. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? போட்டு அடிக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு செய்தி சொல்லப்பட்டா முதலாவது உண்மையிலேயே அல்லாஹ் தான் அந்த செய்தியை சொன்னானா சிந்திக்கணும். ரெண்டாவது அல்லாஹ் அந்த செய்தியில இவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கருத்தை தான் அந்த செய்தி கொடுக்குதா சிந்திக்கணும். ரெண்டும் சரியா வந்துட்டா உடனே கட்டுப்பட்டுறோம், அவன் தான் மூமின். இந்த குணாதிசயங்கள்ட்ட இல்லைங்க சஹாபாக்கள். நான் சொன்னேன், உகது மலையளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் என்னுடைய நபித்தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்துக்கு ஈடாகுனாங்க ரசூலுல்லாஹ். இதான் அவர்களுடைய இந்த குணாதிசயம் தான். பாவத்தில் ஊறி போன அந்த நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்த செகண்ட் செவிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கண்டா அடுத்த நிமிஷம் சரண்டர். அதனால தாங்க அவங்களுடைய அந்தஸ்தை எங்களால் அடைய முடியாமல் இருக்குது. அப்ப இது புகாரியில் 4199வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை கவனிங்க. ஒரு நபி தோழருக்கு ஒரு செய்தியை நபிகள் நாயம் சொல்றாங்க, இதை நீ செய்யாதே அப்படிங்கிறாங்க. சாகும் வரைக்கும் அதை செய்யல. அவர் செய்யறாரு, ரசூல்லா அதை இது நல்லம் இல்லப்பா, புத்திமதி தான் சொல்றாங்க, ஏச இல்ல கண்டிக்கல, புத்திமதி சொல்லிட்டு இதை செய்யாதே, இது நல்லம் இல்லை இஸ்லாத்துல. சாகும் வரைக்கும் அந்த நபி தோழர் என்ன செய்யல? அந்த காரியத்தை செய்யல. யாரு தெரியுமா அவரு? ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாரு. ஒரு நேரம் நபிகளார் இடத்துல நான் போனேன், போய் அல்லாஹ்வின் தூதரே ஏதாவது எனக்கு தாங்கன்னு கேட்டேன். இவர் யாரு தெரியுமா? பரம ஏழை. ஆனா மக்கால இருக்கும் பொழுது ஒரு கோத்திரத்துக்கு தலைவராக இருந்தார். பரம ஏழை இவர். மதீனாக்கு வந்ததுக்கு பிறகு ரசூல்லா யார சொல்லலாம் ஏதாச்சும் தாங்கன்றாரு. ரசூலுல்லா கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்களே அப்படிங்கிறாரு. ரெண்டாவது தடவையும் ரசூல்லா கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்களே, மூணாவது தடவையும் கேட்கிறாரு. 3 தடவையும் ரசூலுல்லா கொடுக்க கேட்கிறாங்க. 3 தடவையும் கொடுத்துட்டு ரசூலுல்லா என்ன சொல்றாங்க தெரியுமா? யா ஹக்கீம் இன்ன ஹாதல் மால ஹதிரத்துன் ஹுல்வத்துன். ஹக்கீமே, இந்த பொருளாதாரம் இருக்கிறதே பசுமையானது, இனிமையானது அப்படிங்கிறாங்க. பொருளாதாரம் பசுமையானதும் இனிமையானதும், பார்க்கறதுக்கு நல்லா பசுந்தாரிக்கும். தந்தா இன்னும் தரமாட்டாங்களான்னு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, பார்க்கறதுக்கு பசுமையா இருக்கும், எடுக்கிறதுக்கு இனிமையா இருக்கும். ஃபமன் அகத பி சகாவதி நஃப்ஸின், போதும் என்ற மனதோட யார் இந்த பொருளாதாரத்தை அணுகுகிறானோ பூரிகலஹு ஃபீஹி, அதிலே அவனுக்கு பரக்கத் செய்யப்படும். இன்னைக்கு உழைக்கிறோம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் உழைக்கிறோம். உழைச்சி முடிக்கும் பொழுது எவ்வளவு நம்முடைய கையில சேருதோ என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு இவ்வளவு தான் நாடி இருக்கிறான். அந்த போதும் என்ற மனசோடு அந்த பொருளாதாரத்தை யாரு அணுகுகிறானோ
அவனுடைய அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான் அப்படிங்கிறாங்க. எங்கட முஸ்லிம்களுக்கு பரக்கத்துனா என்னன்னு தெரியாது. இந்த சம்பவத்தை முடிச்சிட்டு நான் சொல்றேன் பரக்கத்துனா என்னன்னு சொல்லி. அதுக்கு பிறகு சொல்றாங்க ஒமன் அகதஹு பி இஷ்ராஃபி நஃப்ஸின், பேராசையோடு யார் அந்த பொருளாதாரத்தை அணுகுகிறாரோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதிலே அவருக்கு பரக்கத் செய்யப்படாது. இன்றைக்கு இருக்கிறாங்க கடை ஓனர், பிஸ்னஸ் எப்படிப்பா போகுதுன்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடி அளவுக்கு நல்லா போகுதுன்னு எத்தனை பேர் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் முடியும் போது கல்லா நிறையும், உட்கார்ந்துக்கிட்டு அந்த காசுன்றதுக்கே பெரிய ஒரு டைம் போவோம். வீட்டுக்கு லேட் ஆகி தான் போவாரு. அவ்வளவு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், அள்ளி கொடுக்குறான். என்னத்தை தான் கொடுத்தாலும் என்னத்தை சொல்ல, எவ்வளவு தான் கஷ்டப்படுறோம், எதிர்பார்க்கறது கிடைக்குதே இல்லையே, வருவதே இல்லையே, ஒரே பஞ்சத்தை தான் ஓதுறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, பேராசையோடு எவன் இந்த பொருளாதாரத்தை அணுகுகிறானோ அவனுக்கு அதிலே பரக்கத் செய்யப்படாது. அந்த பரக்கத் செய்யப்படாதவன் எப்படி இருப்பான் தெரியுமா? கல்லதி யகுலு வலா யஷ்பஉ, உண்டும் வயிறு நிரம்பாதவனை போல இருப்பான். ஒரு சட்டி சோறு திம்பான், வவுறு நிறையாது. சட்டி தீர்ந்துரும், வவுறு நிறையாது. அல்லாஹ் அதுல பரக்கத்தை வைக்க மாட்டான். பரக்கத் தான் சில நேரம் நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் அது இருக்கும். சில நேரங்களில் ஒரு பிளேட் சோறு சாப்பிடுவீங்க வளமையா, ஒரு சில நேரங்களில் பாருங்க 2 புடி சாப்பிட்டோன்னே வவுறு நிறைஞ்சிரும், அதுக்கு மேல திங்கல. ஏண்டா அந்த சாப்பாடுல எந்த இடத்துல எந்த பகுதியில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான்னு தெரியாது. அந்த பகுதி வகுத்துக்கு போச்சுன்னு வைங்க, வவுறு நிறைஞ்சிரும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அதை அல்லாஹ் தஆலா கட் பண்ணுவான். அப்ப என்ன நடக்கும்? எவ்வளவு திண்டாலும் எனக்கு வவுறு நிறையது இல்லைதான்னு சொல்லி சாப்பாட்டுக்கே செலவழிப்பான். சம்பாதிக்கிறதெல்லாம் சாப்பாட்டுக்கே போகும். பாத்தீங்களா அல்லாஹ் எப்படி பழி வாங்குறாண்டு? அப்ப நபிகள்லாம் என்ன சொல்றாங்க, போதும் என்ற மனசோட பொருளாதாரத்தை அணுகுங்க, அதுல பரக்கத்து இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வவுறு நிறைஞ்சிரும், திடகாத்திரமா இருப்போம். எவ்வளவு தான் கிடைச்சாலும் போதாது போதாதுன்னு இருந்தா அல்லாஹ் பரக்கத்தை கட் பண்ணிடுவான். கடைசியில் திங்காதவனை போல ஆகிடுவாங்கன்னு நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய உதாரணம் இது. அதுக்கு பிறகு சொல்றாங்க, அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, மேல் இருக்கக்கூடிய கை இருக்கிறதே அந்த கை கீழ் இருக்கக்கூடிய கையை விட சிறந்தது. ஹக்கீமே, பிச்சை கேட்கிற கையை விட கொடுக்கக்கூடிய கை இருக்குதே அது மிகச் சிறந்தது. கொடுக்கிறவனா இரு, கேட்கிறவனா இருக்காதே அப்படின்னு வேற நபிகளாம் என்ன செய்யறாங்க, புத்திமதி சொல்றாங்க. அதுக்கு பிறகு பாருங்க ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், உடனே நான் சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே, வல்லதி பாஸக பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு எவன் உங்களை அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா அர்ஸு அஹதன் பஅதக ஷையன் ஹத்தா உஃபாரிக துன்யா, இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும், மௌத்தா போகும் வரைக்கும் இனிமேல் நான் யாரிடமும் கையேந்த மாட்டேன். அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியம். சத்தியத்தை பண்ணிட்டாங்களா? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக ஆகுறாங்க. ஜக்காத்து வந்து குமியுது, எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு பங்கு மட்டும் எஞ்சி இருக்குது. யாரோட பங்குன்னு பார்த்தா ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பங்கு. ஜக்காத் பெறுவதற்கு தகுதியான நிலையில இருக்கிறார், அவரு ஏழையாக இருக்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ஆள் அனுப்புறாங்க, ஹக்கீமே ஜக்காத்துக்குரிய உங்களோட பங்கு தான் மிஞ்சி இருக்குது, வாங்க வந்து எடுங்க. வரமாட்டேன்ட்டார். நான் வரமாட்டேன், என்னுடைய தூதரிடம் அல்லாஹ்வை வைத்து நான் சத்தியம் பண்ணியிருக்கிறேன், யாரிடமும் கையேந்த மாட்டேன் என்று, வரமாட்டேன், எனக்கு தேவல்லன்ட்டார். ஆனா இது அவருக்கு ஹலால், அவருக்கு அது ஹலால், அவர் பிச்சை கேட்கல, அவருக்குரிய ஹக்கு தான் அது. ஆனாலும் கையேந்த மாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா, வானன்ட்டார். அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக ஆகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொடர்ந்து கூப்பிடுறாங்க, வரவே வரல. கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு மனசுல ஒரு பயம் வருது, இவர் வானா வானான்னு சொல்லிட்டு நாளை மறுமையில ஃபித்னாவை கிளப்பிட்டுருவாரோ அப்படின்னு சொல்றதுக்காக என்ன செய்யறாருண்டா, இன்னைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறாங்க தானே, முஸ்லிம்களை கூப்பிடுறாரு. இன்னி உஷீதுக்கும் யா மாஷரல் முஸ்லிமீன் அலா ஹக்கீம், முஸ்லிம்களே இந்த ஹக்கீமுடைய விஷயத்துல நான் உங்களை சாட்சியாளர்களாக ஆக்குறேன். என்னது, இன்னி ஊரித அலைஹி ஹக்கஹு மின் ஹாதல் ஃபைஇ ஃபயபா யஹுதஹு, இதோ இருக்குதே இந்த ஜக்காத்து அவருக்குரிய ஹக்கு, இதை வந்து எடுக்குமாறு நான் பல தடவை அவரை கூப்பிட்டுட்டேன், அவர் தான் வராமல் இருக்கிறார். இதுக்கு நீங்க தான் சாட்சி, அவருக்குரிய ஹக்கை நான் ஒதுக்கினேன், கூப்பிடுறேன் கொடுக்கறதுக்கு, அவர் வாரார் இல்லை, அவர் தான் வானாங்கிறாரு, இதுக்கு நீங்க சாட்சியா இருந்துக்கிறீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கடைசியா இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்றாரு, ஃபலம் யர்ஸஉ ஹகீமுன் அஹதம் மினன் நாசி பஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா துவஃபிய, மரணிக்கும் வரைக்கும்
அவர் யாரிடமும் கையேந்தவே இல்லை. ஏன்னா அந்த சஹாபாக்கள் பார்த்துருப்பாங்களா இல்லையா? இந்த சம்பவம் எல்லாம் சஹாபாக்களுக்கு தெரியும். ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தது, சத்தியம் பண்ணதெல்லாம் தெரியும். அப்ப அவங்களெல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. சொல்றாங்க, மௌத்தா போகும் வரைக்கும் யாரிடமும் அவர் கையேந்தல. இஸ்லாத்துல கூடங்க இந்த பாருங்க, இந்த ரமலான் மாசம் நீங்க சர்வ சாதாரணமா பாப்பீங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமா என்ன செய்வாங்க? வீடு வீடா கடை கடையா போயிட்டு கையேந்துவாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கும் அல்லாஹ் கண்டிஷன் போட்டிருக்கிறான் மார்க்கத்துல. 3 சாராருக்கு தான் பிச்சை எடுப்பதற்கு அனுமதி இருக்குது இஸ்லாத்துல. அந்த 3 சாராரை தவிர வேறு யாரும் பிச்சை எடுக்க கூடாது. அந்த 3 சாராருக்குமே கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் தெரியுமா? ஒரு கஷ்டத்துல இருக்கிறான்னு வைங்க, அந்த கஷ்டம் எந்த அளவுக்கு காசு சேர்ந்தோன்னு நீங்குதோ அதோட நிப்பாட்டிக்கிறோம். அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? கையேந்த கூடாது. அனுமதியை கொடுத்துட்டு அதுக்கு வேற ஒரு கண்டிஷன், ஒரு பார்டர் வச்சிருக்குது. உனக்கு கஷ்டமா இருக்குதா? உதாரணத்துக்கு பாருங்க, பெரிய ஒரு செல்வந்தன் இருக்கிறான், திடீர்னு இன்னும் சரி ஒரு பேர் அனர்த்தத்தின் காரணமாக ரோட்டுக்கு வந்துட்டான். பெரிய செல்வந்தன் தான், ஏதோ ஒரு இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக அடுத்த செகண்ட் ஓட்டாண்டி ஆகிட்டான், லொஸ்ட் ஆகிட்டான். இவனுக்கு பிச்சை எடுப்பதுக்கு அனுமதி இருக்குது. எது வரைக்கும் தெரியுமா? அவன் இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்குதே, அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் தலை தூக்குற அளவுக்கு என்ன செய்யலாம்? பிச்சை எடுக்கக்கூடிய அனுமதியை மார்க்கம் கொடுத்துருக்குது. அதுக்கு மேல பிச்சை எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. எடுத்தா நபிகள் நாயம் சொல்றாங்க, நான் இன்னைக்கு ஜும்மால சொன்னேனே, அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல எழுப்பும் போதே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சிலருக்கு தண்டனையை கொடுத்தே எழுப்புறான். இந்த மாதிரி தன்னுடைய தேவைக்கு மீறி எவன் பிச்சை கேட்டுட்டே இருக்கிறானோ அவன் மறுமையில எப்படி எழுப்பப்படுவான் தெரியுமா? இந்த முகத்துல ஒரு சதை கூட இருக்காது, வெறுமனே எலும்பு மட்டும்தான் இருக்கும் முகத்துல. சதையற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள். புகாரில வரக்கூடிய செய்தி. அப்ப சாதாரணமா யாருக்கு இது அனுமதி கொடுக்குறா? வறுமையில இருக்கிறாங்க தானே, வறுமையில இருக்கிறவங்களுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அந்த ஊரை சேர்ந்த 3 நம்பிக்கையானவர்கள் இவர் வறுமையில தான் இருக்கிறாரு, இவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி சாட்சி சொல்லணும். ஒருத்தருக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி வேணும்டா, அந்த ஊர்ல அவரை பத்தி தெரிந்த 3 பேர் இருப்பாங்களே, ஆமா இவர் வறுமையில தான் இருக்கிறாரு, கஷ்டத்துல தான் இருக்கிறாரு என்று சொல்லி 3 பேர் சாட்சி சொல்லணும். அப்பதான் அவருக்கு கூட பிச்சை எடுக்கிறதுக்கு தகுதி இருக்குது. எவ்வளவு கண்டிஷனை போட்டு சுயமரியாதைங்க. இஸ்லாம் சுயமரியாதையை சொல்லி தருது. தன்னுடைய தேவை எந்த அளவுக்கு பணம் தேவையோ அந்த அளவுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா அதுக்கு மேல கையேந்த கூடாது. கையேந்தி நான் மறுமையில் அல்லாஹ் தஆலா எப்படி எழுதுவான்? முகத்துல சதை இருக்காது, பார்த்தோன்னே விளங்கிரும் இவங்க எல்லாம் உலகத்தில் இருக்கும் போது அளவுக்கு மீறி அடுத்த மனிதர்களிடம் கையேந்தியவர்கள். ஆனா ஊடா போறாங்க, கடை கடையா போறாங்க. அதுக்கு நான் யாரை சொல்வேன் தெரியுமா? யாரெல்லாம் சமுதாயத்துக்கு வழிகாட்டின்னு சொல்லி நாங்க உலமாக்கள் சொல்றாங்க, நம்ம தான் வழிகாட்டி. மார்க்கமா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க வழிகாட்டுறோம் அப்படிம்பாங்க. முதலாவது குற்றவாளிகள் அவர்கள் தான். 2வது சமுதாய தலைவர்கள். ஏன் அடே சரியான முறையில் ஜக்காத்தை வசூலிச்சு கொடுத்தா இவன் போவானா? ஊடா கடை கடையா போவானா? ஏன் கையேந்திரான்? அதிகமான பள்ளியில நீங்க பார்த்திருப்பீங்க, ஜும்மா முடிஞ்சோடனே ஒருத்தர் எழும்புவாரு, என்ன சொல்லுவாரு? 3 குமராளியுடைய வாப்பா வந்திருக்கிறேன், எனக்கு 3 குமர் பிள்ளைகள் இருக்குது, திருமணம் முடிச்சு கொடுக்கணும், வழி இல்லை, ஏதாச்சும் பண்ணுங்க. யார் இவன் இப்படி எழும்பி கேட்கிற? யாரு? அவ பிச்சை தானே அதுவும் கேட்கிறாங்க, கௌரவ பிச்சை. அது என்ன சொல்றாங்க? சுயமரியாதையோட வாழ்ந்த மனுஷன் அவன். திருமணத்துக்கு முதல்ல எல்லாம் சுயமரியாதையோட வாழ்ந்து இருப்பான். திருமணத்துக்கு பிறகு 3 பொம்பளை புள்ள, திருமணம் முடிச்சு கொடுக்க வழி இல்லை, பள்ளியா போயிட்டு பிச்சை கேட்கறது. அப்படி ஜக்காத்தை சரியா வசூலிச்சு கொடுத்தா இந்த நிலைமை இருக்கப்பா. உலமாக்கள் அதுவும் என்ன சொல்றாங்க? வருஷத்துக்கு ஒருக்க ஜக்காத் கொடுத்தா போதுமா? இந்த வருஷத்துல கொடுத்துட்டீங்களா, அடுத்த வருஷம் நோன்பு வரைக்கும் காத்திருங்க. அதுலயும் தந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு நிசாபு 5 லட்சம்னு வச்சுக்கிற, ஒரு பேச்சுக்கு நிசாபு 5 லட்சம்னு வச்சுக்கிடுவோம். இந்த வருஷம் நீங்க கொடுத்துட்டீங்க, அடுத்த வருஷம் ரமலான் கிட்டே ஆகும் பொழுது 5 லட்சத்தை நீங்க கையில வச்சுக்கிறவானா? என்ன ஜக்காத் கொடுக்க வருமே, அதனால 1 லட்சத்தை வேற யாருக்கு சரி கொடுத்துருங்க. 1 லட்சம் மைனஸ் ஆகிட்டுண்டா எவ்வளவு மிஞ்சி இருக்கும்? 4 லட்சம் தான் மிஞ்சி இருக்கும். அப்ப ஜக்காத் கடமை இல்லை தானே? 1 லட்சம் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த தமாம் ஆகினதுக்கு பிறகு திருப்பி அந்த 1 லட்சத்தை வாங்கிக்கிறங்க. அடே ஜக்காத் கொடுக்காம இருக்கிறானோ அது ஒரு குற்றம், கொடுக்காம இருக்கிறதுக்கு தந்திரம் வேற சொல்லி கொடுக்குறான். அதுக்கு அது போதாதுன்னு ரேடியோலையும் அதுல இதுலயும் நம்ம தான் வழிகாட்டிகள், நம்ம சொல்றதான் கேட்கணும். சரிப்பா, சந்தோஷம், நல்ல சரியான முறையில் வழிகாட்டுங்களே. நீங்க சரியான முறையில் வழிகாட்ட இல்லைன்றதுக்கு தான் இந்த பிச்சை எடுக்கிறாங்களே ஊடா கடை கடையா, அதெல்லாம் என்ன காட்டுது? நீங்க சரியான முறையில் வழிகாட்டலன்றது தானே.
சுயமரியாதை நபிகள் நாயம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? அக்கீமே, கொடுக்கக்கூடியவனா இரு, கேட்கக்கூடியவனா இருக்காதே. அப்ப இந்த ஹதீஸ்ல 2 பாடம் இருக்குது. ஒன்று என்னண்டா, பரக்கத்துன்னு ஒன்று நபிகள் நாயம் சொல்றாங்க. பரக்கத்துன்னு சொன்னா விளைங்கிறனும் நிறைய இருக்கிறது பரக்கத்து இல்லை. எங்கடாக்கள் என்ன நினைக்கிறாங்கடா, பெரிய ஒரு 4 தட்டு பில்டிங், அந்த பில்டிங்க்கு முன்னுக்கு 40 கார், விதவிதமா உடுக்கிறதுக்கு உடுப்பு, அந்த உடுப்புக்கு ஏற்ற மாதிரி ஷூ, அதுக்கு சாக்ஸ், இந்த மாதிரி விதவிதமா இருந்தா தான் பரக்கத்துன்னு நினைக்கிறாங்க. பரக்கத் அது இல்லை. பரக்கத்து என்ன தெரியுமா? நபிகளார் இடத்துல ஒரு காஃபிர் வாராரு. காஃபிர் விருந்தாளியாக வாராரு நபிகளார் இடத்துல. விருந்தாளியா வந்தா நபிகள் நாயம் என்ன செய்யறாங்க? அந்த ஜக்காத்துக்குரிய ஆடுகள் எல்லாம் இருக்குமே, ஜக்காத்துக்குரிய ஆடுகள்ல பாலை கறந்து கொடுக்குறாங்க. ஒரு ஆட்டுல இருந்து பாலை கறந்து கொடுக்குறாங்க. இவர் குடிக்கிறார். குடிச்சதுக்கு பிறகு இன்னும் கேட்கிறாரு. 2வது ஆட்டுல இருந்தும் பாலை கறந்து கொடுக்குறாங்க. அதையும் குடிக்கிறாரு. வவுறு நிறைய இல்லை, இன்னும் கேட்கிறாரு. 3வது ஆட்டுலையும் பாலை கறந்து கொடுக்குறாங்க, குடிக்கிறாரு. இன்னும் வேணுங்கிற இந்த மாதிரி 7 ஆட்டு பாலை கறந்து குடிக்கிறாரு. 7 ஆட்டு பாலை கறந்து குடிச்சதுக்கு பிறகு தான் வவுறு நிறையுது அவருக்கு. அடுத்த நாள் என்ன செய்யறாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீம் ஆனதுக்கு பிறகு அதே மாதிரி நபிகள் நாயம் என்ன செய்யறாங்க? ஒரு ஆட்டுப்பாலை கறந்து கொடுக்குறாங்க, குடிச்சிட்டாரு. இன்னொரு ஆட்டுட வந்து பாலை கறந்து குடிச்சா அரை கோப்பைக்கு மேல அவருக்கு இறங்குது இல்லை, 1.5 கிளாஸ் தான் குடிச்சாரு, வவுறு நிறைஞ்சிருச்சு. முந்தின நாள் 7 கோப்பை பால் குடிச்சாரு, 7 கோப்பைக்கு பிறகு தான் வவுறு நிறைஞ்சிச்சு. இந்த அடுத்த நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு 1.5 கோப்பைக்கு மேல தாங்குது இல்லை, அவருக்கு ஏலா முடியாது அப்படின்ட்டார். அப்பதான் நபிகள் நாயம் சொன்னாங்க, அல் முஃமினு யஅகுலு ஃபீ மிஅன் வாஹிதின், ஒரு மூமின் ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுறான். ஒரு மூமின் இருக்கிறானே ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுறான். வல் காஃபிரு யஅகுலு ஃபீ சபஅத்தி அம்ஐன், ஒரு காஃபிர் 7 வயிற்றுக்கு சாப்பிடுறான். 7 கோப்பை குடிச்சதுக்கு பிறகு தான் வயிறு நிறைஞ்சிச்சு. அவ 7 வயிற்றுக்கு சாப்பிடுறான். ஒரு மூமின் ஒரு வயிற்றுக்கு. ஏன்டா அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் பரக்கத்துன்னு ஒன்றை வச்சிருக்கிறான். அதனால தான் நீங்க பாப்பீங்க, எங்கட முஸ்லீம் சகோதரர்கள் வெளிநாட்டில் போயிட்டு உழைக்கிறாங்களா இல்லையா? வெளிநாட்டில் முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளும் வெளிநாட்டில் போயிட்டு உழைக்கிறாங்க. ஆனால் எங்கட முஸ்லீம்கள் தான் மாசம் மாசம் சாப்பாடுக்கு வீட்டுக்கு அனுப்பி வீடையும் கட்டிக்கிட்டு வந்து இறங்கினாருன்னு சொன்னா ஃபாரின் மாப்புல, துபாய் மாப்புல, குவைட் மாப்புல, அங்க ஒட்டகம் மேய்ப்பாரு, இங்க வந்துக்கிட்டு பந்தா காட்டுவாரு. ஆனாலும் முஸ்லிம்கள் அவங்களுக்கு திங்கையும் கொடுத்து பிள்ளையில படிக்க வச்சு ஊடையும் கட்டுறான். அதே சம்பளம் தான் முஸ்லீம் அல்லாதவனுக்கும். ஆனா அவனுக்கு திண்டு போதா, திங்கிறாங்க, சாப்பாடுக்கே போதாம இருக்கு. இதுதான் பரக்கத். பரக்கத்துன்னா நல்லா விளையுங்கிறங்க. எங்களுக்கு கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தான் எங்கள்கிட்ட இருக்குது, ஆனா எங்களுடைய எல்லா தேவையும் நிறைவேறி வருகிறது. இதுதான் பரக்கத். அதிகமா வேணும்னு கேட்காதீங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் பரக்கத்தை தாண்டி கேளுங்க. பரக்கத்தை தந்தா இன்னொன்றை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம சாப்பிடும் பொழுது அரிசி தான் பெரும்பாலும் வைப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை அளந்து வைக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சும்மா அள்ளி அள்ளி போடாம, ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா அந்த 4 பேருக்கு அரிசி எத்தனை சுண்டு போதும்ன்றது தெரியும். 2 தடவை செய்யும் பொழுது விளங்கிரும். ரசூலுல்லாஹ் நீங்க சமைக்கும் பொழுது அளந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அளந்து நீங்க அதுக்கு மேல வைக்க வேணாம். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அதுல அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பரக்கத்தை அடையக்கூடிய வழி. இன்னைக்கு 4 சுண்டு வைக்கிறது, நாளைக்கு 6 சுண்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் 9 சுண்டு வைக்கிறது, சாப்பாடு மிஞ்சி மிஞ்சி வீசுற. அதை விட இருக்கக்கூடியவர்கள் தெரியும், ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியும் தானே, இப்போ இத்தனை சுண்டு சாப்பிட்டுருவாங்கன்னு தெரியும், அளந்து வைங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அதில் தான் பரக்கத்து இருக்குது. அப்போ இது விளங்கி. இது முஸ்லீம்ல 3843வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி அடுத்தது. இப்போ நம்ம கேட்டு போகக்கூடாது, அதை மார்க்கம் தடுத்து இருக்குது. நாங்கள் கேட்டு போகாம எங்களை தேடி வந்தா, அதுவும் தேடி வந்தாலும் கையேந்துறது தானே. நம்ம தேடி போகல, அதுவும் கையேந்துறது தான். நம்ம தேடி வருது வீட்டுக்கு, அதை நம்ம கையேந்தி எடுக்கலாமா? அதையும் விளையங்கொள்ளணும் தானே. 2 விஷயம், அதையும் நான் தெளிவுபடுத்துறேன். என்னண்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதீனில் அதாஅ, நபிகள் நாயகம் அடிக்கடி எனக்கு அன்பளிப்பு தருவாங்க. ஏதாச்சும் அன்பளிப்புகளை நபிகள் நாயகம் எனக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் காசா தான் இருக்கும், அது பின்னாடி அவர் பேசும்போது விளங்குது.
நான் என்ன சொல்லுவேன், ஆத்திஹி மன்ஹு அஃப்கரு இலைஹி மின்னி, அல்லாஹ்வின் தூதரே என்னை விட பரம ஏழைகள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாமே. நான் ஒரு அளவுக்கு தன்னிறைவு பெற்று இருக்கிறேன், என்னையோட சம்பந்தப்படுத்தி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னை விட பரம ஏழைகள் இருக்கிறாங்களே அல்லாஹ்வின் தூதரே, அவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஹுஸ்ஹு, உமரே வாங்கிக்க, இதா ஜாஅக மின் ஹாதல் மாலி ஷையுன் வ அன்த கைரு முஷ்ரிஃபின் வலா சாயிலின், நீ அடுத்தவனிடம் கேட்காமலும் பேராசைப்படாமலும் இந்த பொருளாதாரம் உன்னைய தேடி வந்துச்சுன்னு சொன்னா பேசாம எடுத்துக்க. என்ன எதை தடுக்கிறாங்க, நீ பேராசைப்படவும் கூடாது, நிறைய வேணும் நிறைய வேணும் பேராசைப்படவும் கூடாது, அதே மாதிரி அடுத்தவங்களிடம் நீ கேட்டு போகவும் கூடாது. அப்படி இல்லாம உன்னைய தேடி பொருளாதாரம் வருதா அதை நீ எடுத்துக்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வானான்னு சொல்லாலே ஃபஹுஸ்ஹு வமாலா ஃபலா தத்பஇ நஃப்ஸஹு, அப்படி இல்லை உனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா பேசாம இருந்துக்க. விளங்குதா? எனக்கு இந்த ஒருத்தர் அவர் ஏதாச்சும் தருவாரோ இவர் ஏதாச்சும் தருவாரோ இவர் இதை தரமாட்டாரோன்னு சொல்லி உன்னுடைய மனசை அலைய விடாதேன்றாங்க ரசூலுல்லாஹ். ஃபலா துத்பிஹு நஃப்ஸக, அப்படியே சொல்றாங்க, உன்ன மனசை அலைய விடாதே, அவர் போன முறை தந்தார் இந்த முறையும் தருவாரோ, இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க தானே, அப்படி செய்யாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இல்லாம தேடி வருதா நல்ல தாராளமா எடுத்துக்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது புகாரில 1473வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கடைசியா இந்த செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சஹாபி பெண்கள், நம்ம சஹாபாக்களை ஆம்புலையில தான் பேசுவோம் பெருசா, சஹாபி பெண்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள், இந்த சஹாபி ஆண்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு செகண்ட் இல்லைங்க, அவங்களும் பெண்களும் அப்படி தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஆயிஷா நாயகியே வியந்து சொன்ன ஒரு விஷயம், ஆயிஷா நாயகியே வியந்து போய் அவர்களுக்காக துஆ கேட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னண்டா, காலத் யர்ஹமல்லாஹு நிசா அல் முஹாஜிராத்தில் அவ்வலு, ஆரம்ப கால முஹாஜிர் பெண்கள் இருக்கிறாங்க தானே, ஆரம்ப கால முஹாஜிர் பெண்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு ஒரு துஆ கேட்கிறாங்க ஆயிஷா நாயகி. யாருக்கு சொல்றாங்க? ஆரம்ப காலத்து முஹாஜிர் பெண்கள், இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும் என்று சொல்லிட்டு காரணத்தை சொல்றாங்க. என்ன தெரியுமா? லம்மா அன்ஸலல்லாஹு வல் யضربن بخمرهن على جيوبهن, பெண்களே நீங்கள் உங்களுடைய துப்பட்டாவை அவ்வாறே தொங்க விடுங்கள் என்று சொல்லி குர்ஆன் வசனம் இறங்குது. ஆரம்ப காலத்துல இந்த முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் இருப்பாங்களே, உடுப்பை மட்டும் போடுவாங்க, இங்க எல்லாம் திறந்திருக்கும், இந்த மாதிரி தான் அந்த சஹாபி பெண்களும் இருந்தாங்க. இந்த குர்ஆன் வசனம் இறங்காத வரைக்கும் தலை வெளியில மேலு கொண்டு இருக்காது, அப்படித்தான் சுத்திட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி என்ன சொல்றா? உங்களுடைய துப்பட்டாக்களை அவ்வாறே தொங்க விட்டுக் கொள்ளுங்கள், மார்பகம் மேல போட்டுக்கொள்ள சொல்றான், மறைச்சுக்கொள்ள சொல்றான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கின உடனே சஹாபா ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஏழைகள் தானே, அல்லாஹ் சொல்லிட்டான் என்ற உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? ஷக்கக்ன முரூதஹுன்ன ஃபக்தமர்ன பிஹா, தன்னுடைய கீழாடை இருக்குதே, கீழாடையில உபரியான கொஞ்சம் நீட்டமாக இருக்குமே, அந்த நீட்டமாக இருக்கக்கூடிய உபரியான பகுதிகளை கிழித்து தன்னுடைய மார்பகத்தின் மேல் போட்டுக் கொண்டார்கள். எப்படி பாருங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னிடம் இல்லையே என்று சொல்லி கேட்கல, பார்க்கிறாங்க, ரைட், என் ஆடை கொஞ்சம் நீளமாக இருக்கிறது, கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதியை கிழிச்சு மறைச்சிக்கிருவோம், அல்லாஹ் சொல்லிட்டான். இதன் யார்? ஆரம்ப கால முஹாஜிர் பெண்கள்ங்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப கால முஹாஜிர் பெண்களுக்கு ஆண்களை மாதிரி திங்க இல்லை, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, அப்படி இருந்தாங்க. அல்லாஹ் சட்டத்தை இறக்கின உடனே என்ன செய்வோம்? ஏதாச்சும் இந்த சட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதா? நபிகள் நாயகத்தோட பேசி பார்ப்போமா? யோசிக்கல, இறுக்கி கிழிச்சு போட்டுக்கிட்டாங்க. இதனால அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. புகாரில 4758வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆனா இப்ப எங்கட பெண்கள் எடுத்துக்கிறீங்களா, இந்த காலத்துல எப்படி இருக்கிறாங்க? அல்லாஹ் என்ன செய்யறான்? முழுசா இங்க வரைக்கும் தொங்க விட சொல்றான் தானே, அப்படியே தலையில போட்டு இங்க களத்துல சுத்திக்கிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படியே இஸ்கா துப்பட்டி இப்படி களத்துல சுத்திக்கிடுவாங்க, டிஷர்ட் கீழே டெனிம். அப்ப ஏன் தலையை சுத்தினீங்க? முஸ்லீம் தானே, முஸ்லீம் என்ற அடையாளத்துக்காக நான் தலையை சுத்திக்கிறேன். கழுத்துக்கு கீழே காஃபிர், இதுக்கு மேல மட்டும் முஸ்லீம். இருக்கிறாங்களா இல்லையா? டீச்சர்மார் கூட இருக்கிறாங்க. எதுக்கு நடிக்கணும்? நீ அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து செஞ்சா அல்லாஹ் ரசூல் எப்படி மறைக்க சொல்றாங்களோ அப்படி மறைப்பாங்க. இல்ல ஏன் மறைக்கிறாங்க? நான் போறேன், நான் முஸ்லீம்னு நிறைய பேருக்கு தெரியும், ஏப்பா நீ முஸ்லீம் தானே, ஏன் தலையை மறைக்காம இருக்கிற அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுக்காக வேண்டி என்ன செய்வோம்? மறைச்சிக்கிட்டு போவோம். அப்ப கேட்க மாட்டாங்க தானே. அப்ப யாருக்காக செய்யறாங்க? அல்லாஹ் ரசூலுக்காக செய்யறாங்களா? அடுத்தவர்களுக்காக செய்யறாங்களா?
அப்ப ஒப்பிட்டு பாருங்க. இதனால தாங்க சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு அந்த செயல் கொடுத்தான். சொன்ன அடுத்த செகண்ட் தன்ட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு அதை அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுவாங்க, நபிகளாருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவாங்க. நம்மகிட்ட இல்லை, என் டைம் இல்லை, உங்கள் டைம் இல்லை. குர்ஆன் ஹதீஸை பார்க்குறோம், நம்ம பல வருஷம் செஞ்சுட்டு வருவோம். ஒரு பிழையை குர்ஆன் ஹதீஸில் பார்த்தா இது பிழைன்னு எங்களுக்கு தெரிய வரும். தெரிய வந்தாலும் எத்தனை பேர் உடனே அதுல இருந்து ஒதுங்குறோம். அதுக்கு ஒதுங்குறதுக்கும் டைம் டேபிளை போடுறது. இப்போ செஞ்சுட்டு வாரோம், உடனே எப்படி ஒதுங்குறது? அடுத்த மாதம் வரைக்கும் இப்படி மெதுவாக குறைப்போம். அப்படிமா குறையுமா? சரி, நீங்கள் நீயத்தை வைக்கிறீங்க, அடுத்த மாதம் கூட டேர்ன் வர்றதுக்கு முதல்ல உங்களோட டேர்ன் எல்லாம் முடிச்சிட்டாண்டா, மூத்தா போயிட்டீங்கன்னா என்ன நிலைமை? அதனால் திருந்துறது உடனே திருந்திக்கிறணும். இல்லை மலக்குள் மௌத் வந்தால் இன்னொரு சான்ஸ் தாங்களே அப்படின்னு கேட்பான், அல்லாஹ் மறுத்துருவான். ஆகையினால அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் நேற்று சொன்னேன், சம்பவங்கள் எதுக்கு சொல்றது? அல்லாஹ் என்ன காரணத்துக்காக சம்பவங்களை சொன்னானோ அதே காரணத்துக்காக தான் நம்மளும் சொல்றோம். படிச்சுட்டு கேட்டு ரசிச்சுட்டு சூப்பராக இருக்குது, இப்படி இல்லை. அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை நானும் பெறணும், நீங்கள் எல்லாம் பெறணும். அதுக்காகத்தான் சம்பவங்களாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை குர்ஆன் வசனத்தோடு வச்சு நாங்கள் பார்க்குறோம். ஆகையினால சொல்லப்படக்கூடிய விடயங்களை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தாலா என்னை உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.